எல்பிடபிள்யூ வெப் சீரிஸில் எபிசோட் 49 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷி வந்து கோச் நாகராஜோட தலையில் கல்லை விட்டு எறிஞ்சிட்டு அந்த டைமில் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரிஷியும் கூட்டிகிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. அவர் வந்து கோச் நாகராஜ் வந்து அந்த ஷூ நமக்கு மேலே கல்லெறிஞ்ச பையனோட ஷூவை மட்டும் பார்க்குறாரு. ஆனால் அது யார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ரங்கன் வந்து துளசியை ட்ராப் பண்ணுறாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியே போயிருப்பாங்கல்ல, வெளியே போயிட்டு வந்து வீட்டு முன்னாடி ட்ராப் பண்ணுறாரு. ட்ராப் பண்ணிவிட்டு நாளைக்கு உனக்கு சென்னை போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரங்கன் கேட்குறாரு. அவங்களும் துளசி என்ன கேட்குறாங்கன்னா, ஆமாம் உனக்கும் நாளைக்கு ட்ரைனிங் இருக்குல்ல அப்படின்னு 2 பேரும் ஒரே விஷயத்தையே திருப்பி திருப்பி பேச வராங்க. அப்போ வந்து ஒரு நைட் வாக் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரங்கன் வந்து துளசிக்கிட்ட கேட்குறாரு. உடனே துளசியும் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எப்போவுமே ஃபோன்ஸ் கால்ஸ் இப்படியே நான் இருக்கிறேன், ஸோ எனக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் ஜாலியாக அப்படி பேசிகிட்டே நடக்க ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் நடக்கிறாங்க. அப்போ வந்து துளசி வந்து அவங்களோட பாஸ்ட் பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ராஜீவை கல்யாணம் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டோம், டைவர்ஸ்க்கு அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ராஜீவை கல்யாணம் பண்ணும்போது அவர் வந்து இனிஷியலாக ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தார். அப்போது பார்க்கும்போது அவரை ரொம்ப எல்லாருமே அவரை நோட்டீஸ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு அவரோட பிஹேவியர் எல்லாமே இருக்கும். அப்போது நான் வந்து கட்சியில் சேர்ந்த புதுசு, நிறைய கலவரம்லாம் நடக்கும், அதில் எல்லாத்துலேயுமே அவர் வருவார். அப்புறம் ஒரு இடத்துல நாங்கள் மீட் பண்ணும்போது அவர் என்னை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே உள்ள அலௌட் கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் ஸ்டூடெண்ட் இல்லை, டெபுட்டி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். சொன்னோடனே அப்படி பேசி தான் எங்களுக்குள்ளே பழக்கமாச்சு. அப்புறம் எங்கள் தாத்தாக்கு வந்து அவரை ரொம்ப பிடிச்சி போச்சு. ராஜீவ் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உனக்கு தேவையான சேஃப்டி கிடைக்கும், ஏன்னா நீ எடுத்துருக்கிறது ரொம்ப கஷ்டமான பாதை, இதில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட துணை உனக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னோட தாத்தா அட்வைஸ் பண்ணனால தான் நானும் ராஜீவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் கல்யாணம் பண்ணும்போது ராஜீவ் என்ன சொன்னாங்கன்னா, என்னோட கரியரில் எந்த தொந்தரவும் வராமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட பாதுகாப்புக்காக அவரை எப்போ வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்களோ அதுலேருந்து பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிது. என்னை வந்து மேம்னு தான் அட்ரஸ் பண்ணணும், ஏன்னா நான் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மேம்னு தான் அட்ரஸ் பண்ணணும்னு எல்லாரும் அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க. அது அவரோட ஈகோவை ஹர்ட் பண்ணிச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிது. அவர் என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தார், உனக்கு இந்த போஸ்ட் முக்கியமாக இல்லை நம்ம குடும்ப பர்சனல் லைஃப் முக்கியமானு என்கிட்ட கேட்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாஸ்ட்டை பற்றி ரங்கன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பசங்க எல்லாருமே ஜாக்கி கிட்ட கேட்டுட்ருக்காங்க, நீ தான் கல்லடிச்சங்கிறது நட்ராஜுக்கு தெரியுமா தெரியாதா, தெரிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு நம்ம எல்லாரையும் போட்டு வெளுத்து வாங்கிடுவாருன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் நட்ராஜுக்கு எதுவுமே ரிஷிக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா ரிஷி வந்து இன்னுமே அந்த தண்ணி அடிச்சிருப்பார்ல, தண்ணி அடிச்சிட்டு தானே கல்லை விட்டு எரிஞ்சிருப்பார். ஸோ அந்த தண்ணி அடித்த போதையிலே இருப்பார். அதனால் அவர் சரியாக ஆன்சர் எதுவுமே பண்ண மாட்டார். இங்கே திரும்பவும் பார்த்திங்கன்னா துளசி ரங்கனையும் காமிக்கிறாங்க. துளசி வந்து ரங்கன் கிட்டே சொல்கிறாங்க, நீ வந்ததுக்கப்புறம் என்னோடய லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சு ரங்கன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து ரங்கன் கிட்டே சொல்கிறாங்க. ரங்கனும் அதே வார்த்தையை துளசிக்கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து என்னோடய லைஃப்பும் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எல்லாரும் ரிஷியை அடித்து எழுப்பி குளிச்சுட்டு வர சொல்கிறாங்க. நம்ம ப்ராக்டிஸ்க்கு போகணும், இன்றைக்கி போனால் தான் தெரியும் நட்ராஜ் சார் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரங்கன் வந்து காலையில் ப்ராக்டிஸ்க்கு வரதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. ரெடி ஆகும்போது துளசி சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே ரெடி ஆகுறாரு. இனிமேல் மொக்கையாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போகக்கூடாது, நல்லா ஸ்டைலிஷாக போகணும் அப்படின்னு சொல்லி துளசி அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நினச்சி பார்த்துட்டே கூலர்ஸ்லாம் போட்டு சூப்பராக ரெடியாகி வராரு. இங்கே ப்ராக்டிஸ்க்கு ரெடியாகி வந்த பசங்கள்லாம் சும்மா சைலண்ட்டாக உட்காந்துருக்கும் போது தியோ பார்த்துட்டு, நீங்கள்லாம் ஒரே நாளில் திருந்துற ஆட்கள் கிடையாது, என்னடா எல்லாரும் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க, ஏதோ தப்பு நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தியோ கேட்குறாங்க. அதை பார்த்த உடனே பின்னாடி இருந்துட்டு ஜாக்கி எல்லா உண்மையும் உளறிடுறாரு. அதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க. இன்றைக்கி நட்ராஜ் சார் வந்து வெளுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நட்ராஜும் இவங்க மேமும் ருக்மிணி மேமும் 2 பேரும் சேர்ந்தே வராங்க. சேர்ந்து வந்துட்டு யார் பண்ணது அப்படின்னு சொல்லி ருக்மிணி மேம் கேட்குறாங்க. அப்போ எல்லாருமே நாங்கள் இல்லைங்கிற மாதிரியே நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்து நட்ராஜ் சொல்கிறாரு, எனக்கு ரிஷி தானே தோணுது, ஏன்னா இதே ஷூவை தான் அவன் வேர் பண்ணியிருந்தான் நேத்திக்கும், என் மேலே கல் அடித்தவன் இதே ஷூ தான் வேர் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொன்னோடனே மணி டக்குன்னு சொல்கிறாரு, இதே ஷூ தான் இவ தங்கமும் வச்சுருக்கா, நான் தான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன், இந்த மாதிரி ஷூ நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கும், அதை வச்சு டிசைட் பண்ண முடியாதுன்னு மணி வந்து ரிஷிக்கு சப்போர்ட் பண்ணுறான். அப்போ ரிஷி வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, உங்கள் எல்லாருக்கும் என்னோடய ஆங்கர் இஷ்யூஸ் தெரியும், நான் எவ்வளோ ஆன்சைட்டியோடு இருக்கிறேன் அப்படிங்கிறது தெரியும், அவ்வளோ ஒருத்தரை கல்லை விட்டு அடிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இருந்தால் நான் இவ்வளோ பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன், அதனால அது கண்டிப்பாக நான் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே எல்லா பசங்களும் அப்படியே ஷாக்கில் பார்க்குறாங்க. அடப்பாவி எப்படா இவ்வளோ அழகாக போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ருக்மிணி மேமும் இல்லை நட்ராஜ் கிட்டே சொல்கிறாங்க, இல்லை சார் கண்டிப்பாக இது வந்து நம்மளை வந்து இது பண்ணுறதுக்காக டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வேறு யாரும் இவங்க ஜெர்சி போட்டுட்டு வந்து பண்ணியிருக்காங்க, இது இவங்க தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணி மேமும் சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா நட்ராஜ் சொல்கிறாரு, நீ ருக்மிணி மேமை வேணால் ஏமாற்றலாம், அது நீ தான் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷியை பார்த்து மிரட்டிட்டு, நான் இனிமேல் அவனை கவனிச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நினச்சிங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.